மயிலு கேக்குறாங்க சரவணன் கிட்ட. நான் ஏதாவது உதவி பண்ணவா மாமா? இல்ல மயிலு, வேண்டாம். சித்தப்பா, நான் ஏதாவது உதவி பண்ணவா? அட வேணாமா, எத்தனை வருஷமா இந்த வேலைய பாக்குறேன். நீ என்னடான்னா எனக்கு உதவி பண்ணவான்னு கேக்குற? ஒத்த கையில கட்டி இன்னொரு கையில அலேக்கா தூக்கி போட்டுற மாட்டேன் கடையில. இந்த பழனி வயல் கிட்டே வா. ஏய், அறிவு இருக்காடா? இதான் வருஷ கணக்குல பாக்குற லட்சணமாக்கும். 50 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின கயிறை தூக்கி போடாம இப்படியே வச்சிருந்தா இப்படிதான் அந்து போகும். மூட்டைய ஒழுக்கமா கட்ட தெரியல. பேச்ச பாரு பேச்ச. என்னங்க, இப்ப என்ன பெருசா நடந்து போச்சு? கயிறை எடுத்துட்டு வரேன். இருங்கத்த, நான் எடுத்துட்டு வரேன். மயிலுன்னு பேரு வச்சாலும் வச்சாங்க, பறந்துகிட்டே இருக்கா. அம்மா, கயிறு இருக்கு, வாங்கி கட்டுங்க. சரிப்பா. பழனி, மாரிமுத்தண்ண போன் பண்ணாங்களா இல்லையாடா? இல்ல மச்சான், போன் பண்ணலையே. பண்றேன்னு சொன்னாரேடா. எனக்கு இல்ல மச்சான், செந்திலுக்கு தான் போன் பண்றதா சொன்னாரு. கோமதி, செந்தில கூப்பிடு. செந்திலு, அப்பா செந்திலு. என்னம்மா? அப்பா கூப்பிட்டாருடா. அப்பா செந்திலு, அந்த மசால் பொடி கம்பெனில இருந்து மாரிமுத்தண்ண போன் பண்ணாரா? அப்பா பண்ணுனாருப்பா. அதை என்கிட்ட சொல்லவே இல்லையே. அது மறந்துட்டேன்ப்பா. இந்தா, அவரு போன் பண்ணதே மறந்துட்ட. நான் சொன்ன மத்த வேலையெல்லாம் அப்பா உங்ககிட்ட சொல்லதான் மறந்துட்டேன். மத்தபடி எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டேன்ப்பா. ஏய், என்னென்ன வேணும்னு லிஸ்ட் கொடுத்துட்டியாடா? லிஸ்ட் கொடுத்துட்டேன்ப்பா. பொருள்லாம் வாங்கி குடோன்ல இறக்கி வச்சிட்டேன்ப்பா. எல்லாத்தையும் குடோன்ல வச்சாச்சுன்னா வெறுங்கடையா வச்சாடா வியாபாரம் பாப்பா? இல்லப்பா, கடைக்கு தேவையானதை தனியா எடுத்து வச்சுட்டேன். ஒரு வழியில அப்படியே எடுத்துட்டு போயிருவேன். பணம் எம்பிட்டு கொடுக்கணும், எம்பிட்டு பாக்கி இருக்குன்னு பாக்கணும்ல. அந்த வேலைய யாரு செய்வா? எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு கடை கணக்க நோட்ல எழுதி வச்சிருக்கேன்ப்பா. சரவணா, உன் தம்பி வரிசையா சிக்ஸரே அடிக்கிறானே. எல்லாம் சரிடா, பணம் எப்ப கொடுக்கறதா உத்தேசம்? அத நீங்க தானே கொடுப்பீங்க. 10 மணிக்கு வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்றான்ப்பா. இப்ப சொல்லுடா. ஏண்டா, நான் 10 மணிக்கு வேற எங்கேயாவது போயிருந்தா அவர் வந்துட்டு வெறுங்கைய வீசிட்டு போவாரா? அப்புறம் வேற என்ன நினைப்பாரு? பாண்டியன் ஸ்டோர் ஆளுக சொன்ன சொல்ல காப்பாத்த மாட்டேறாங்கன்னு நினைக்க மாட்டாரா? என்னங்க, அந்த அண்ணன் 10 வருஷமா நம்ம கூட வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியா நினைப்பாங்க? நினைச்சாங்கன்னா என்ன கோமதி பண்றது? இதுக்குத்தான் எல்லாத்தையும் ஒழுங்கா பண்ணணும்னு சொல்றது. இவன் வாட்டுக்கு மறந்துட்டு வந்து நிக்கிறான் பாரு. இவனை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி கடை நடத்த போறேன்னு தெரியல. ஊர் உலகுல இருக்க எல்லா தகப்பனும் பிள்ளைகிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு நிம்மதியா இருக்காக. என்னைய பாரு, எனக்கு வாச்சது அத்தனையும் பால்வாடி பிள்ளைய மாதிரியே வாச்சிருக்கு. ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதை செய் இதை செய்யின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்பா, இனிமேட்டு எல்லாத்தையும் ஞாபகமா சொல்லிடுறேன்ப்பா. கோமதி, உனக்கு ஒரு கதை தெரியுமா? மகாராசா நேத்து நகர்வலத்தை எல்லாம் முடிச்சுட்டு மக்கள் கிட்ட நல்லது கெட்டதெல்லாம் கேட்டுட்டு அவரு வீட்டுக்கு வந்து சேர்றப்ப 12 மணி ஆயிப்போச்சு. ஏண்டா கதிரு, அம்புட்டு லேட்டாவா வந்த? ஏண்டா, இப்படி நேரம் தெரியாம உழைச்சா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? ஆமா ஆமா, உழைச்சு கிழிச்சிருப்பாரு. கோமதி, எங்கேயாவது அவன் ஊரு சுத்திட்டு வந்திருப்பான். அதான் ராத்திரி பேய் நடமாடுற நேரமா பார்த்து வீட்டுக்கு வர்றான். கோமதி, நல்லா கேட்டுக்க. இனிமேட்டு நடிச்சாம வந்தான்னா காலை உடைச்சு போடுவேன். இனிமேட்டு டான்னு 10 மணிக்கு வந்து நிக்கணும். ஆமா, வருவாங்க வருவாங்க. இவனை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். காது கொடுத்து கேக்குறானா பாத்தியா? போறப்ப முணங்கிட்டு போறான். அவன் ஒன்னும் முணங்கல. சொல்றதுக்கு சரின்னு சொன்னாலும் குத்தம், சரி இல்லைன்னு சொன்னாலும் குத்தம். ஏன் தான் நம்ம பசங்களை இப்படி கரைச்சு கொட்டுறீங்களோன்னு எனக்கு சுத்தமா புரிய மாட்டேது. சரவண மாதிரி நான் சொல்றத கேட்டு நடந்தா யாரு மேல நான் கோவப்பட போறேன்? இந்த வீட்டுல சரவணனை பத்தி மாத்திரம்தான் எனக்கு கவலையே இல்லை. அவன் வாட்டுக்கு பொறுப்பா வேலை பார்த்துட்டு குடும்பத்துக்கு அடக்கமா இருக்கான். ஏண்டா சரவணா இப்படி பண்ணன்னு கேக்குற அளவுக்கு இன்னைய முடியும் நடந்துகிட்டானா? இல்ல இல்ல கோமதி, பா நான்ப்பா, நீ என் செல்ல பிள்ளைப்பா, நீ என் குழந்தை. எல்லாரும் சரவணனை பார்த்து கத்துக்கோங்க. நீங்க மச்சான், முகத்தை பார்த்து கத்துக்கிட்டு இருக்கேன் மச்சான். இந்தா எகத்தனமாடா உனக்கு. சரவணா, வெங்கடாச்சலம் பையனுக்கு வேலை வேணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தார்ல, இத பத்தி ஏதாவது பேசுனியா? அப்பா பேசிட்டேன்ப்பா. எங்க ஓனரோட அண்ணன் கடையில வேலை வாங்கி கொடுத்துருக்கேன். நாளைக்கே அந்த பையன் போய் ஜாயின் பண்ணிடுவான். பாருங்க எல்லாரும், நம்ம வீட்டு விஷயம் கூட இல்ல, அடுத்த வீட்டு விஷயம். நான் ஒரு வார்த்தை சொன்னேன், எள்ளுன்னா என்னையா நிக்கிறான் பாரு.
இல்லன்னா இப்படி இருக்கணும், மத்ததும் இருக்கே பொறுப்பு இல்லாம. சரி கோமதி, வர்றேன். இலே, சாப்பிட்டு வந்து கடைக்கு வந்து சேரு. அம்மா, நான் உங்களுக்கு சட்டையை அயன் பண்ணி வைக்கிறேன். சரி மயிலு. மீனா சொல்றாங்க, வீட்டுக்குள்ள புயல் அடிச்சு ஓஞ்ச மாதிரியே இருக்கு. ராஜி சொல்றாங்க, இன்னமும் காதுக்குள்ள மாமா கத்துற மாதிரியே இருக்கு. கொஞ்ச நாளைக்கே இப்படின்னா என் கதை எப்படின்னு யோசிச்சு பாருமா. நைட்டு தூங்குறப்ப கூட என் மச்சான் பேசுற மாதிரியே கேக்குது. பழனி, பேசுற மாதிரியா ஏசுற மாதிரியா? அக்கா, கரெக்டா கேக்குற. உனக்கும் கேட்டிருக்காக்கா? வாங்கடா, வந்து சாப்பிடுங்க. அக்கா, வயசாக ஆக பக்குவம் வரும், கண்ட்ரோல் வரும்னு சொல்லுவாங்க. ஆனா மாமாவுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது. என்னை விட ரொம்ப மோசமாகிக்கிட்டு இருக்காரு. இல்ல, சொல்ல மறந்துட்டேன். நல்ல தண்ணி 2 குடம் புடிச்சிட்டு வரியா? அத்தை, காலையிலே புடிச்சு வச்சுட்டேன். 10வது மயிலு, இன்னும் 2 குடம் புடிச்சிட்டு வரியா? அத்தை, இவங்கெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் போகவா? ஐயோ, அதுக்குள்ள தண்ணி நின்றுமே. நானே போறேன், நீ பாத்துக்கோ. அத்தை, நீங்க கஷ்டப்பட்டு தண்ணி குடத்தை தூக்கிட்டு வருவீங்களா? நல்லா இருக்கே கதை. நானே போறேன். அக்கா, பிள்ளை குணத்துக்கு பேர் வச்சாங்களா? தங்கமான பிள்ளை இல்லக்கா. எனக்கும் கடுப்பா வேண்டா இருக்கு. காலங்காத்தால அம்புட்டு திட்டணுமா? அக்கா, நீ அங்க போயிட்டியா? கயிறு கட்டினதுக்கே எம்புட்டு திட்டினாரு பாத்தியா? இப்ப மாத்திரமா திட்டினாரு. போன் பண்ணாத, சொல்லாததுக்கு. நேரமாயி வீட்டுக்கு வர்றதுக்குன்னு எல்லாத்துக்கும் தானே உங்க மாமா பேசினாரு. அவரு சொன்ன மாதிரி ஒரு கல்யாணத்தை பண்ணதுனால சரவணன் தப்பிச்சான். இல்லாட்டி அவனும் திட்டுதான் வாங்கியிருப்பான். இல்ல, உன்னை அப்படியே கொஞ்சிறாருடா. ஏண்டா டேய், உங்க அப்பா ஒரு கண்ணுல வெண்ணையும் இன்னொரு கண்ணுல சுண்ணாம்பும் வைக்கிறாரு, உங்களுக்கு வருத்தமாவே இல்லையாடா? அம்மா, என்ன மாமா பேசுற? கேக்குறாரு. புரியலையே மாமா. புரியலையாடா? உங்க அண்ணனை பாராட்டி பேசுறாரு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அர்ச்சனைய சேர்த்தே வைக்கிறாரு. இதுதான் உங்களுக்கு வருத்தமாவே இல்லையான்னு கேட்டேன். எதிர் சொல்றாரு, எங்க அண்ணனை பாராட்டினா நாங்க அதுக்கு வருத்தப்படணும். எங்களுக்கு அதுல ரொம்ப சந்தோஷம்தான். எனக்கு தாண்டா ஒரு மாதிரியா இருந்துச்சு. எல்லாம் அப்படி திட்டுறாரு. இன்னைக்கு நேத்தா வாங்குறோம், தொடச்சு போட்டு பேசாம போய்கிட்டே இருப்போம். நாங்க திட்டுறதுக்கெல்லாம் கவலையே பட மாட்டோம். சுமதி சொல்றாங்க, முன்னாடி 3 பேரும் தனி ஆளுக, அப்ப திட்டுறது வேற. இப்ப உங்க 3 பேத்துக்கும் பொண்டாட்டியே வந்துட்டாங்க, அவங்க முன்னாடியே வச்சு திட்டுறாரு. அவருக்கு நீங்க பசங்க, ஆனா அந்த பிள்ளைங்களுக்கு நீங்க புருஷன். மீனா ராஜியா இருக்கிறதுனால அமைதியா இருக்காங்க. உங்க இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா என் புருஷனை எதுக்கு திட்டுறீங்கன்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அது என்னமோ உண்மைதாம்மா. அக்கா, ராஜி எல்லாம் துரு துருன்னு பேசுற பொண்ணுக்கா. எல்லாத்துக்கும் ரெடியா சண்டைக்கு நிக்கும். அதெல்லாம் அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நானும் உங்க அப்பா கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், அவரு புரிஞ்சுக்கிற மாதிரியே இல்ல. இத்தனை வயசுக்கு மேல அவரை மாத்த முடியாதுடா. அதே மாதிரி நீங்களும் மாறிடாதீங்க. இப்ப இருக்கிற மாதிரி நீங்க எப்பயும் ஒத்துமையா இருக்கணும்டா. இவனை பாராட்டுறாரு, இவனை திட்டுறாருன்னு உங்களுக்குள்ள எந்த சண்டையும் வந்துடக்கூடாதுடா. வராம இருக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் 3 பசங்களும் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஓம் புருஷன் காலையிலே சண்டை மூட்டி விடுறதுக்கு எல்லா வேலையும் பார்த்து வச்சிடுறாரு. இப்படியே போச்சுன்னா சண்டை கண்டிப்பா நடக்கும். 3 பேரும் அடிச்சுக்கிட்டு உருள போறாங்களான்னு பாரு. அப்படிலாம் நடக்கவே நடக்காது. நீ வாய கழுவிட்டு போடா. நான் இன்னும் சாப்பிட்டே முடிக்கலையே. புதைச்சேன்னா சீரியஸா பேசும்போது என்னடா கிண்டலு? நான் திரும்பியும் சொல்றேன்டா, அவர் 1000 செய்வாரு, 1000 சொல்லுவாரு. உங்களுக்குள்ள எந்த விரிசலும் வந்துடக்கூடாது. கவனமா இருங்கடா. நீங்க அண்ணன் தம்பிக 3 பேரும் இப்பயும் போல எப்பயும் ஒத்துமையா இருக்கணும். எப்படிமா சண்டை போடுவோம்? நீ ஃபர்ஸ்ட் பெஞ்ச் மாப்பிள்ள, எப்படி சண்டை வரும்? நீங்க 2 பேரும் அந்த மாதிரியா? மாமா, எங்களை பார்த்தா சண்டை போடுற முகர மாதிரியா தெரியுது? தொட்டதுக்கெல்லாம் என்னையும் கதிரையும் திட்டுறது அவரோட குணம். தாண்டி 5 நிமிஷம் வருத்தப்பட்டுட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு போய்கிட்டே இருப்போம். என்னென்ன பாராட்டுறாரு, எங்களை திட்டுறாருன்னு யோசிச்சதும் இல்ல, இனிமேட்டு யோசிக்க போறதும் இல்ல. வீட்டுல 3 பசங்களும் பிடிக்காம போகாம ஒரு பசங்க மாத்திரம் அவருக்கு பிடிச்ச மாதிரி இருக்காங்கல்ல, அந்த சந்தோஷத்தை அப்பா அனுபவிக்கட்டும். ஏண்டா மாப்பிள்ளைகளா, நிஜமாதான் கேக்குறேன், உங்களுக்கு கொஞ்சம் கூட கஷ்டமாவே இருக்காதா? அம்மா, சாப்பிடுங்க. கோமதி கேக்குறாங்க, மீனா ராஜி 2 பேரும் சாப்பாடு எடுத்துக்கிட்டீங்களா? எடுத்தாச்சு அத்தை. உன் புடவை ரொம்ப நல்லா இருக்குமா, எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும்.
அத்தை எடுத்துக்கிறீங்களா? சாயங்காலம் வந்து துவைச்சு கொடுத்துட்றேன். பிடிச்சிருக்குன்னு சொன்னா எடுத்துக்க சொல்லுவியாம்மா? நான் சும்மா எல்லாம் கொடுக்க மாட்டேன். பதிலுக்கு உங்க புடவை ஏதாவது நான் எடுத்துப்பேன். என் புடவை எல்லாமே உனக்கு தான். எதை வேணாலும் எடுத்துக்கோ. இது என்ன ஏதாவது ஒரு புடவை எடுத்துக்கிறது? எப்படி அத்தை இவ்வளவு ஸ்வீட்டா இருக்கீங்க? ஜி, அப்புறம் என்ன சண்டை போட சொல்றியா மீனாவோட? அத்தை எலியா மயிலு என்ன உருட்டிக்கிட்டு இருக்காங்க? மத்தியானம் கேரியர் தூக்கிட்டு போகணும்ல, அதுக்கு தான். விருந்து சாப்பாடு ரெடி பண்றாளாம், அதுக்கா இருக்கும். அநியாயம் பண்றாடி. எதுக்கு அவ வகை வகையா சமைக்கணும்? 2 கூட்டு, 2 பொரியல், ரசம், சாம்பாரு, கார குழம்புன்னு என்னமோ ஹோட்டல்ல சமைக்கிற மாதிரி சமைச்சு வச்சிடுறா. இன்னாலும் கேட்டு தொலைய மாட்டேறா. இன்னைக்கு அவளுக்கு இருக்கு. நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். என்ன பிளானு? சரவணனுக்கு வேணும்னா அவ சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கட்டும். அவருக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன். அப்படி சொல்லுங்க. என்ன பண்ண போறீங்க? போகாதன்னு சொல்லுவேன். இந்த கேட்கலாட்டி அது எப்படி கேட்காம இருக்க முடியும்? அதானே மாமியார் சொன்னா மருமக கேட்டுதானே ஆகணும். கீழே சும்மா இருந்தா நான் பேசாம இருந்திருப்பேன். இப்ப பேச்ச மதிக்காம போனதுனாலதான் மாமியாங்கிற ஆயுதத்தை நான் கையில எடுக்க வேண்டியதா இருக்கு. அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே மீனா. அத்தை தப்பு இல்ல. ஏற்கனவே கிச்சன் அவங்க ஏரியா, வர வேணான்னு சொல்லிட்டாங்க. அடுத்து சமைக்கிறதும் நான் தான் முடிவு பண்ணுவேன்னு சொன்னாங்கன்னா, இல்ல ராஜி, ஆமா சொல்லுவாங்க. அடுத்து வீட்டு செலவெல்லாம் நானே பாத்துக்கிறேன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. அப்புறம் கடை கணக்கு எதுக்கு, நானே பாத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மாமா உள்ள வந்ததும் சட்டப்பைய அவங்களே எடுத்துட்டு போயிருவாங்க. அப்பனா சாவி கொத்து அவங்க கைக்கு போயிருமே, வீட்டோட பொறுப்பும் அவங்க கைக்கு போயிரும். அம்மான்னு சுத்தி வந்த பசங்க முன்னாடி உங்களை சும்மா உட்கார வச்சிருவாங்களே. இதெல்லாம் நடக்கணுமா? இது நடக்க கூடாதுல்ல. நான் இன்னைக்கே உங்க பொறுப்பை கையில எடுங்க. இங்க யாருன்னு அந்த மயில் அக்காவுக்கு புரிய வைங்க. உங்களை மீறி எதுவுமே நடக்காதுன்னு உலகத்துக்கு சொல்லுங்க. உலகத்துக்கு ஒரு சூரியன் தான், ஒரு நிலா தான். அதே மாதிரி இந்த குடும்பத்துக்கு ஒரே தலைவி தான், அது நீங்க தான். உங்க இடத்த விட்டே கொடுக்க கூடாது. உங்க மரியாதையும் நீங்க விட்டு கொடுக்கவே கூடாது. இந்த வீட்டுக்கு நீங்க தான் ராணி. தங்கமயில் அக்கா தெரிஞ்சுக்கணும். பாருங்கடி, இன்னைக்கு இந்த வீட்டுல ஒரு சம்பவம் நடக்க போகுது. சாயங்காலம் இந்த வீட்டுக்கு நீங்க வரும்போது உங்களுக்கே அந்த விஷயம் என்னன்னு தெரிய போகுது. இன்று எகிப்தின் தலைநகரம் கெய்ரோ. நாளை சந்திப்போம்.